பார்க்க இருக்கிற கதை நண்பர்கள் நல்லவர்கள். இந்த கதையில அரசன் இருக்காரு. அவர் நாட்டுல ஆட்சி புரிகிறார். அவரோட மகனுக்கு வேட்டையாடுறது, விளையாடுறது இதெல்லாம் மட்டும்தான் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அரசன் அடுத்தது அவருக்கு அடுத்து மன்னருக்கு அடுத்து அவருடைய மகனை அரசனாக்கலான்னு மன்னர் நினைக்கிறாரு. ஆனா மகனுக்கு அரசன் ஆகக்கூடியதுக்கான பயிற்சியில கூட அவர் ஈடுபட மாட்டேன்றாரு அப்படின்றது மன்னருக்கு ரொம்ப 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 வருத்தமா இருக்கு. அதனால மன்னர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது என்ன முடிவுன்னு பார்ப்போமா? என்னன்னா, அவருடைய மகனுக்கு வேட்டையாடுறதுன்னா ரொம்ப பிரியமா, ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சி துள்ளி குதிச்சு மகிழ்ச்சியோட விளையாடுறாரு, வேட்டையாடுறாரு, எல்லாமே பண்றாரு. அதனால மகனை என்ன சொல்றாருன்னா, உனக்கு தான் வேட்டையாடுறதுன்னா ரொம்ப பிடிச்சிருக்குல்லப்பா, அதனால நீ வேட்டையாடி உனக்கு கொஞ்ச நாளைக்கு வேண்டிய உணவு மட்டும் கொடுத்து அனுப்பிடுறாரு, சில நாட்களுக்கு. அதனால ரொம்ப தூரம் நடந்து போறாரு மன்னனோட மகன். நடந்து போனா காடு வந்துடுது. காட்டுக்கு போன பிறகு அங்கேயே ஒரு குடிசை கட்டிக்கிட்டு உள்ள உள்ள அவர் பாட்டுக்கு இருக்காரு. காட்டுல எப்படியும் என்ன இருக்கும், விலங்குகள்லாம் இருக்கும். அங்க விலங்குகள்லாம் இருக்கு. அங்க முதல்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்ல காட்டுல அவர் எல்லா விலங்குகள்லாம் வேட்டையாடுறதுல இவர் வல்லவர் இல்லையா, அதனால வேட்டையாடி விலங்குகள் எல்லாம் இது பண்ணிடுறாரு. இது பண்ணி அவர் கறி சமைச்சு வச்சு சாப்பிட்டுட்டு மீதியை பத்திரப்படுத்தி வச்சிடுறாரு. இதே மாதிரி நரி ஒண்ணு இதே மாதிரி இருக்காது இல்லையா, காடு ரொம்ப வறண்டு போய் ஒரு மாதிரி வறட்சி ஆயிடுச்சு. நரி உணவுக்காக தேடி அலையுது. அதுக்கு பசி தாங்கவே முடியல. அப்புறமா குடிசை கிட்ட வருது. வந்தவுடனே கறி வாசனை வருது அதுக்கு. இவர் அரசனோட மகன் வேட்டையாடுறதுக்காக வழக்கம் போல அவர் போயிட்டாரு. இந்த நரிக்கு இந்த கறி வாசனை வந்தவுடனே அது என்ன பண்ணுதுன்னா, போயிட்டு குடிசைக்குள்ள போயிட்டு கறியை சாப்பிட்டுடுது. உடனே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மன்னனோட மகன் வந்துடுறாரு. நரி என்ன சொல்லுதுன்னா, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு ரொம்ப பசி எடுத்தது, அதனால நான் கறியை கொஞ்சமா சாப்பிட்டுட்டேன். உங்களுக்கு நான் காவலுக்கு இருக்கேன், நான் நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சு தரேன், உங்களுக்கு நான் உதவியெல்லாம் பண்றேன்னு சொல்லுது. சரின்னு சொல்லி இவரும் ஒத்துக்கிறாரு. அடுத்து நரி சந்தோஷமா இருக்கிறத பார்க்குது ஓநாய். ஓநாய் பார்த்துட்டு, நம்ம இந்த மாதிரி உணவே கிடைக்காம கஷ்டப்படுறோம், ஆனா இந்த நரி மட்டும் எப்படி இவ்வளோ சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓநாய் போனவுடனே நரி சொல்லுது, என்னை மட்டும் அடிச்சு சாப்பிட்றாத ஓநாயே, நீ சாப்பிட்டானா உனக்கு ஒரு நாள் 2 நாள் என்னோட உணவு இருக்கும், அதுக்கப்புறமா உனக்கு உணவு கிடைக்காது. நீ இங்க ஒரு அரசகுமாரன் இருக்காரு, அவரை மட்டும் கொஞ்சம் நீ அவர்கிட்ட நீ பேசி அவர் மனசுல இடம் பிடிச்சி நீயும் எப்படியாவது இங்க இருக்க பாருன்னு சொன்னதும் அது சரின்னு சொல்லி இடம் பிடிச்சி போயிடுது. அப்புறம் அந்த ஓநாய்க்கும் தினமும் உணவு கிடைக்குது. ஓநாய் என்ன சொல்லுதுன்னா, நான் எல்லா இடத்துக்கும் வேட்டையாடுறதுக்கும் உங்க கூட வரேன், உங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொன்னதும் ஓநாய்க்கும் இவர் சரின்னு சொல்லிடுறாரு. அடுத்து மரக்கிளையில இருக்க பறவைகளை பார்க்குறாரு. அந்த பறவைகளை எப்படியாவது நம்ம அம்பு எய்தி அதை கொன்றுணும் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பறவை சொல்லுது, ஐயா என்னை விட்டுருங்க, நான் எல்லா இடத்துக்கும் பறந்து போய் இந்த கரடியும் நரியும் பார்க்க முடியாதத, கரடி நரி ஓநாயெல்லாம் பார்க்க முடியாதத பார்த்து நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பேன் நான், என்னை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுது. அதே மாதிரி பறவை என்ன பண்ணுதுன்னா, நல்லா பறந்து போய் அரசமாதேவி, ஒரு அழகான அரசமாதேவியை போய் தூக்கிட்டு வந்துடுது. தூக்கிட்டு காட்டுக்கு வந்துட்டு அரசகுமாரனை பத்தி எல்லாம் சொல்லுது. இந்த மாதிரி எங்க அரசகுமாரன் ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் அடைக்கலம் தருவாரு, எல்லாருக்கும் கறி எடுத்துட்டு அவர் தான் சாப்பிட கொடுப்பாரு, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு அவரை பத்தி புகழ்ந்து எல்லாம் சொல்லிடுது. இந்த அரசகுமாரிக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு அரசகுமாரியோட தந்தை இருப்பாரு இல்லையா, அவர் அரசகுமாரி எங்க போனாங்க, யாரு உங்களை தூக்கிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடிட்டு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது இந்த மாதிரி காட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. அது தெரிஞ்சு போர் புரியறதுக்காக அவங்க பக்கத்துல இருந்து அவர்களுடைய காவலர்கள் எல்லாம் அனுப்புறாரு. அனுப்புனா இந்த ஓநாய் பிடிச்சி அவங்கள கடிச்சு வச்சிருது, நரி பிடிச்சிக்குது, ரொம்ப ஒரே எல்லாம் சேர்ந்து அவங்கள ஒரு வழி பண்ணுது. அதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னருக்கு இந்த மாதிரி இந்த அரசகுமாரனை பத்தி தெரிஞ்சோடனே இவரை பத்தி போய் விசாரிக்க சொல்றாங்க. இவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும்னு, இவங்க பொண்ணை கேட்டுதானே வந்திருக்காங்க அப்படின்னு. சரின்னு மன்னர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இந்த மாதிரி உங்க பையன் காட்டுல இருக்காரு, அங்க விலங்குகளோட இப்படிலாம் இருக்காரு, நல்லபடியா வேட்டையாடுறாரு, அதுக்கப்புறம் அந்த விலங்குகளுக்கெல்லாமும் இவர் தான் உணவு கொடுக்குறாரு அப்படின்லாம் சொன்னோடனே அதெல்லாம் தெரிஞ்சு மன்னர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன சொல்லிடுறாருன்னா,
என் பையன் வந்து இனிமே நீ வந்து இங்க வந்து இருப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா பையன் வந்து வேட்டையாட கத்துக்கிட்டாரு. எல்லா விலங்குகளையும் வந்து நண்பர்கள் ஆக்கிக்கிட்டாரு. அதனால வந்து நீ வந்து இங்கே இருப்பான்னு சொல்லி அந்த அரசமாதேவியே வந்து மன்னர் வந்து தன்னோட மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாரு. 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கதை. நட்புன்றது வந்து எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப 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 ஒரு அருமையான ஒன்று. நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றவங்க வந்து எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்து நமக்கு வந்து அவங்க இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து நமக்கு எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். அவங்களக்கிட்ட நம்ம எப்போவாது பேசினா கூட நமக்கு மனசு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்து எப்போவாச்சும் டைம் கிடைக்கும்போது பேசுங்க. ஹாப்பியாக இருங்க எல்லாரும். லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.